வெட்டி விட்டு முண்டத்தை எடுத்துக்கொண்டு சிரசை எடுத்துக்கொண்டு ஓட்டமாக ஓடி சென்று தந்தையான ஜவதக்கின முனிவரிடம், தந்தையே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை என்பதற்கேற்ப இதோ பாருங்கள் சிரசை கொண்டு வந்து விட்டேன் அப்படி என்று சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? எனது கணவர் கோபம், சத்ரு அறிவுக்கு அறிகுறி, நான் தான் தவறுதலா சொல்லிட்டேன், நீ செய்யலாமடா மகனே, கொஞ்சம் யோசித்து செய்திருக்கலாம். இந்த புவியில் உள்ளோர் எல்லாம் தலைய வெட்டின தருதல அப்படி என்று இந்த பூவுலகம் பேசுமே, அப்படி என்று கூறுவார்களே, தேவர் மூவர் எல்லாம் பேசுவாங்களே, உன்னை தூத்துவாங்களே, நீ செய்யலாமடா மகனே அப்படி என்றார். சரியப்பா, நீங்க சொன்னீங்கன்னா செய்து விட்டேன். 2 வரம் கேட்டேன், அந்த வரம் எனக்கு இப்போது வேண்டும், பயன்படும் இந்தா அப்படி என்று அவர் கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து, முதல் வரம் என்னவென்று கேட்டார் என்று 4 அண்ணன் தம்பிகளை எல்லாம் தம்பிமார்களை எல்லாம் எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வரம். 2வது வரை என் தாய் இப்பொழுது வர வேண்டும், வர வேண்டும். அப்படியே தருகிற ஜமகலத்தில் இருந்த நீரை எடுத்து கொடுத்து, பிரம்பை கொடுத்து, கமண்டலமும் நீரும் கொடுத்து ஒரு மந்திரத்தை உபதேசித்து 3.25 நாழிகைக்குள்ளாக இதை கொண்டு போய் தெளித்தால் அன்னையாகப்பட்டவர் இந்த சிரசை அதோடு உள்ளத்தோடு வைத்துக் கொள்வார் என்றார். அதன் பிரகாரம் ஓட்டமாக ஓடி வந்து அவசரத்தில் வெறும் இரத்தமாக இருக்கிறது, தலை வேறு முண்டம் வேறாக தெரிகிறது, யார் என்னவென்று தெரியவில்லை. அதை தெரியாமல் அந்த சக்கிலிச்சின் உடலோடு என்னுடைய சிரசை வைத்து அந்த மந்திரத்தை ஜபித்து அந்த ஜலத்தை செலுத்தார். உயிர் பழித்து எழுந்து மீண்டும் தந்தையிடத்தில எல்லாம் தகவலும் நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் என்றார். அப்பொழுது நான் கேட்டேன், அப்பா முன்பு ஒரு காலத்தில் அர்ஜுனன் அர்ஜுனாகப்பட்டவன் எப்பொழுது பரசுராமன் ஜவதக்கின முனிவரை விட்டு பிரிவானோ அந்த நேரம் வெட்டுவேன் என்று சபதம் ஏற்பட்டிருக்கிறான். நீ தனியாக விட்டு வந்தாயப்பா, முதலில் தந்தையை பார்க்க வேண்டும் என்று சென்றார். அந்த தருணத்தில் அந்த கார்த்திகர் அர்ஜுனாகப்பட்டவன் என்னுடைய கணவரான ஜவதக்கின முனிவர் சிரசை கொய்து விட்டான். போய் பார்த்தா ரத்த கலரியாக இறந்து கிடக்கிறார். அப்பொழுது நான் 21 தடவை மாரடித்து அழுதேன், புலம்பினேன். பார்த்தான் என் மகன் பரசுராமன், அடே அர்ஜுனா, இந்த 21 தடவை என்னுடைய அன்னையாகப்பட்டவள் மாரடித்து அழுதாள். அதனால் உன்னை 21 யுகம் உன் வம்சத்தை அழிப்பேன், உன்னுடைய வம்சத்தை நிம்மதியாக விட மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்டான். அதன் பிரகாரம் நான் சொன்னேன், அப்பா பரசுராமா, இந்த அன்னையை நீ வெறுக்க வேண்டாம், இனிமேல் என்னுடைய தந்தையை இறந்து விட்டார், நானும் தாயை இறந்து விட்டேன், இந்த உடலோ மாறிவிட்டது, அதனால் இனி உயிர் பிழைக்க மாட்டேன், எனக்கு அக்னி பிரவேசம் செய்து நான் அக்னியிலே இறங்க வேண்டும் என்று அதன்படியே அக்னி பிரவேசம் செய்தீங்க. அக்னி பிரவேசம் செய்த உடனே எனது கணவரான பரமேஸ்வரன், அடிப்பெண்ணே பார்வதா, அஞ்ச வேண்டாம், நீ நான் உன்னை இந்த நாட்டு மக்களுக்கு சதியும் பதியும் கணவன் மனைவி சேர்ந்ததே ஒரு குடும்பம் என்பதை நிலை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த யுக்தியை கையாண்டேன். நீ யாதொன்றுக்கும் பயப்பட வேண்டாம். நீ இந்த சக்கிலிச்சின் உடலாகப்பட்டது வெந்து விட்டது, இப்பொழுது இருக்கக்கூடியது வெறும் உன்னுடைய முகமாகப்பட்டது, சொந்தமில்லை, அதனால் இந்த பூ உலகில் எல்லாம் பிரகாரத்தில் உன்னுடைய தலையை மட்டும் வைத்து மானிடர்கள் வணங்குவார்கள். அப்படி ஒரு வரத்தை உனக்கு பாலித்தேன் என்றார், அளிக்கிறேன் என்றார். வெந்து வேகாதபடிக்கு முகம் மாறியதால் முகமாரி அம்மன் அப்படி என்று வரம் கொடுத்தார். நான் என்ன சொன்னேன், அரே ஈசா, எப்படியாக இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன், என்னுடைய மானிட பிறவியாக என்னை பிறக்க செய்து எப்படி பிறக்க செய்தாய்? அனுசுயா தேவியாக அருந்ததி முனிவருக்கு என்ன அனுசுயா தேவியாக பிறக்க செய்து, ஆமாங்க பிறக்க செய்து, அது பெரிய கதை. நாரதர்